வணக்கம். சிறகு ரவி. ஜூன் மாத இதழ் பதின்பருவ சிறுகதைகள் சிறப்பிதழ்களாக பல கதைகள் ஊடும் பாவுமாக பல வண்ணங்களையும் பல நிறங்களையும் காட்டியிருக்கிறது. ஆனாலும் இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. நான் படித்த முதல் சிறுகதை முசக்கரி என்னும் சிவசெல்வி செல்லமுத்து அவர்களின் கதை வித்தியாசமான களத்தில் நடைபெறுகிறது. அது ராசுக்குட்டி புத்திசாலித்தனமாக முயலுக்கு கண்ணி வைப்பதை கற்றுக்கொண்டு அவன் முயல் பிடித்தாலும் முயல் கறியை சாப்பிடும் ஒரு பாக்கியம் அவனுக்கு இல்லை என்பதை மிகுந்த வேதனை நம் மனதில் தங்கும்படி விவரித்திருக்கிறார் ஆசிரியர். நல்ல கதைகளில் இதுவும் ஒன்று. அடுத்து வாமு கோமு. வாமு கோமு சமீப காலங்களாக சிறந்த கதைகளை வட்டார வழக்கில் எழுதி வருகிறார். வாமு கோமு எனக்கு மிகவும் நெருக்கமானவர். ஓரிரு முறை அவரை நேரில் சந்தித்திருக்கிறேன். பல முறை அலைபேசியில் பேசியிருக்கிறேன். அவர் நடத்திய இறக்கை, நடுகள் போன்ற இதழ்களில் என் பங்களிப்பு இருந்திருக்கிறது. இப்போது வெகுஜன எழுத்தாளர்களில் ஒருவராகவும் போட்டி கதைகளில் பரிசு பெறும் ஒருவராகவும் மாறியிருப்பது கண்டு எனக்கு உவகை. இந்த கதை கூட வட்டார வழக்கில் சொல்லப்பட்ட கதை. மிக நன்றாக அதை சொல்லியிருக்கிறார். அவருக்கு என் பாராட்டுக்கள். ரம்யா அருண் ராயன் என்பவர் எழுதிய இலக்கண பிழைகள் என்னும் கதை ஒரு நல்ல விஷயத்தை முன்னோக்கி எடுத்து செல்லுகிறது. அதாவது அந்த ஃபிட்ஸ் வந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, இதெல்லாம் நம்ம ஒரு மனசுல ஒரு சோகத்தை ஏற்படுத்தினாலும் அந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளிடம் ஜேனட் என்னும் டீச்சர் கொண்டு வருமாறு பயன்படுத்தும் அணுகுமுறை ஒரு புதிய வெளிச்சத்தை தருகிறது. பாராட்டுக்கள். இலக்கண பிழைகள் என்ற தலைப்பு இந்த கதைக்கு ஒத்து போகுதா என தெரியல. மனப்பிழைகள் அல்லது இறைவன் செய்த தவறு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். பட் கதை சிக்கலான கதை. இந்த ஃபோர்செப்ஸ் போட்டு குழந்தையை இழுக்கும் போது அதனுடைய தலை, அதன் மூளை, அதன் பாகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி செதஞ்சு போயிடுதுன்றத உருவகமா சொல்லியிருக்காங்க. பட் அந்த குழந்தையின் சற்று புத்திசாலித்தனமான கேள்விகளை ஜேனட் டீச்சர் அந்த வினாத்தாளில் கேட்டிருக்கலாம் என்று தோன்றியது. நெய்வேலி பாரதிக்குமார் என்கிற செந்தில்குமார் எழுதிய தொக்கம் கதை. தொக்கம் என்பது மசூதிகளில் வாயில் ஊதி சில விஷயங்களை போக்குவது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதே போல் இந்த மஞ்சள் காமாலைக்கு மந்திரம் ஜபித்து ஊசி வழியாக அந்த நீரை மஞ்சளாக்கும் ஒரு மேஜிக்கையும் நான் பார்த்திருக்கிறேன். அதே போல் அந்த பல்லியின் சிறுநீரோ அல்லது தவளையின் சிறுநீரோ உடலில் பட்டு அக்கி என்றொரு மறு மாதிரியோ புண் மாதிரியோ வரும். அதற்கு குயவனிடம் போய் அந்த சட்டி செய்யும் மண்ணை எடுத்து அவனை வரைய சொல்லி அவனுக்கு 50 100 கொடுப்பார்கள். இதையெல்லாம் நான் கண்ட விஷயம். இவர் மேல்நாட்டு மருத்துவம், இந்த எண்டோஸ்கோப்பி என்ற விஷயத்தை வாயில் ஒரு குழாயை வைத்து உறிஞ்சுவது போல் கதையை கொண்டு போயிருக்கிறார். என்றாலும் இதில் பல விஷயங்களை, கஞ்சா, சிகரெட், குடி போன்றவை எவ்வளவு கேடானவை என்பதை சொல்ல வருகிறார். ஆனால் அந்த களம், அதை சுற்றி இருக்கும் இடத்தின் வர்ணனைகள் எல்லாமே நன்றாக இருக்கின்றன. பாராட்டுக்கள். பத்மா அரவிந்தின் மாலை நேரத்து நடனம். நியூஜெர்சியில நடக்கிற ஒரு 12 வயது பையன் சித்தாவுக்காக அம்மா கவலைப்படும் ஒரு கதை. இதுல கதைன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு பார்த்தா, இது வெறும் உளவியல் சார்ந்த விஷயம். ஒரு 12 வயது மகனின் உணர்வுகள் எப்படி இருக்கும், பெண்களுடன் நடனம் ஆடும்போது அவன் எப்படியெல்லாம் மாறி போவான், தோல்வியை கண்டால் அஞ்சுவானா மாட்டானா, சகஜமாக எடுத்துக்கொள்வானா என்று உளவியல் ரீதியாக அலசி
ஒரு சின்ன சம்பவத்தை கதையாக ஆக்கியிருக்கிறார். வித்தியாசமான கதைகளில் இதுவும் ஒன்று. பர்வீன் பானுவின் துராச்சாரம் என்கிற கதை ஒரு வித்தியாசமான களம். சித்தி வளர்க்கும் அந்த 11 வயது மகன் மித்ரன். மித்ரன் என்று பெயர் போட்டுவிட்டு அதிலேயே ஒரு நோக்கத்தை, ஒரு உளவியல் காரணத்தை வைக்க முயன்றிருக்கிறார் ஆசிரியர். அதாவது மித்ரன் என்றால் நண்பன். மகனை ஒரு நண்பனைப் போல் ஒரு வயதுக்கு அப்புறம் நடத்த வேண்டும் என்பதற்காக மித்ரன் என்று பெயரை அவர் தேர்வு செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நாம் கடந்து வந்த பருவ காலங்கள் தான். ஆனால் சில விஷயங்கள் ஒரு எல்லைக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு, வீட்டில் வளர்க்கும் முறை, இவையெல்லாம் இருக்கும். கண்டிக்க தகப்பன் இல்லாது வேறு ஊரில் பணி செய்யும் போது தாயும் இல்லாமல் சிற்றன்னை என்பவள் கொடுமைக்காரியாக இல்லாமல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஒரு சித்தியாக இருப்பது வித்தியாசமான குணச்சித்திரம். அதை புரிந்து கொள்ளாமல் சித்தி என்றாலே கொடுமையானவளாகத்தான் இருப்பாள். அவளை முதலிலேயே எதிர்த்து ஓரங்கட்ட வேண்டும் என்று நினைக்கும் மித்ரன் ஒரு கலவையான பாத்திரம். கதையும் நன்றாக இருக்கிறது. அதை ஒரு நல்ல முடிவோடு முடித்திருக்கிறார் ஆசிரியர். நன்றி, பாராட்டுக்கள். நிலை மம் என்னும் கேஜி பாஸ்கரனின் கதையை படித்தேன். அதாவது பழைய பாணியில எழுதியிருக்காருன்னு தோணுது. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்றான் சரவணன், என்றான் பாஸ்கரன், என்றான் பெருமாள் அப்படின்னு இந்த என்றான்னே போட்டுட்டு இருக்காரு. அதை ஒரு உரையாடலா ஒரு இன்வெர்டட் காமாஸ்ல போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். ரெண்டாவது கதை கொஞ்சம் அல்லாடுது. சரவணன் கதையை ஆரம்பிச்சுட்டு சரவணனோட அப்பாவோட காதல் கதைகள் எல்லாம் சொல்றாரு. திடீர்னு அவர் எப்படி தொழிற்சங்கத்துக்குள்ள வந்தாருன்றதுக்கு போதிய காரணம் இல்லை. பட் கடைசியில ஒரு சொடக்கு வச்சிருக்காரு. அதாவது யாராவது ஒரு தோழருக்கு அடிபட்டுடுச்சோ இல்லை இறந்து போயிட்டாங்களோ உடனே அந்த குடும்பத்தை ஏதாவது உதவி செய்யணும், அரசுகிட்ட நஷ்டஈடு வாங்கி தரணும்ன்ற பொது சேவை மனதுள்ள தகப்பனாக அவரை சித்தரிச்சிருக்காங்க. அது அந்த முடிவு நல்லா இருக்கு. மற்றபடி பெரிய ஓட்டம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நன்றி. இரா அறிவழகன் எழுதிய நாற்றாங்கால் எனும் கதையை படித்தேன். எழுதியவரே பொது உடைமை கட்சியில் இருந்து மக்கள் தொண்டு செய்ய வருகிறார் என்கிற போது அவருடைய கற்பனை அதை தாண்டி போகாதோ என்று தோன்றுகிறது. அதே போல இவரும் அந்த பாத்திரங்களுக்கு பெயரை வைக்காமல் அவன் உட்கார்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான், வெள்ளை வேட்டி கட்டியிருந்தான் என்று தான் எழுதுகிறாரே தவிர பெயரை சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வரி என்னை கவர்ந்தது. கோவிந்தராஜ் என்பவர் இந்த சாதி அரசியலில் அதிகம் நாட்டம் இல்லாதவர். அவரை பற்றி எழுதும்போது வனத்தில் மேய்ந்துவிட்டு இனத்தில் சேர்ந்து கொள்ளும் பண்பு உடையவர் என்பது போல ஒரு வரியை எழுதியிருக்கிறார். வனத்தில் மேய்ந்துவிட்டு இனத்தில் சேர்ந்து கொள்வது என்பது பொதுவான மக்கள் சித்தாந்தம். எங்கெங்கோ போய் தனக்கான உணவுகளை தேடிவிட்டு அதை வயிறார உண்டுவிட்டு பின்வரும் மிருகங்கள் போலதான் மனிதர்களும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான குறியீடு என்னை கவர்ந்தது. மற்றபடி இந்த கதையின் முடிவு ஏற்கனவே யூகிக்கப்பட்ட ஒன்றுதான். அன்பு பேசி என்னும் கல்பனா சந்நியாசி அவர்கள் எழுதிய கதை. என்ன சொல்வது என்றால், ஆத்திச்சூடி கொன்றை வேதன் போல ஒரு உபதேச கதை. அதை நவீன உலகத்திற்கு மாற்றி இருக்கிறார் ஆசிரியர். ஆனாலும் இந்த உரையாடல்கள் சுவையாக இருக்கின்றன. ஒரு தாயின் பாதுகாப்பு உணர்வு, அதையே வேறு விதமாக வெளிப்படுத்தும் போது எப்படி இந்த கால நவீன சிறுமிகள் சிறுவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை வெகு பக்குவமாக ஒரு உளவியல் தன்மையுடன் அவர் கொடுத்திருப்பது நன்றாக இருக்கிறது. ஆனாலும் வேறு கோணத்தில் இந்த கதையை எழுதியிருக்கலாமோ என்றும் தோன்றியது. நா. ஜெயரூபலிங்கம் அவர்களின் பயணம் கதையை படித்தேன். அவர் அந்த இங்கிலாந்து இலங்கை குறித்த
களங்களை தேர்ந்தெடுத்து அவர் சொல்லும் பாணி வித்தியாசமாக இருக்கும். அதேபோல் இந்த கதையிலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்று ஆரம்பித்து நல்ல இலங்கைக்கு போய் அது சிங்கள மொழி பேசும் வட்டாரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் இடம் கிடைத்து அவர் போவது வரை அவர் விவரித்து கொண்டு போகும் விஷயங்கள் நமக்கு புதிதாகவும் புதுமையாகவும் இருக்கின்றன. அதேபோல் அவளுடைய மகள் அதிர்ந்து பேசாதவள் மோகனா. ஆனால் அவள் தன் நியாயத்தை எடுத்து வைக்கும்போது அது ஆச்சரியத்தை தருகிறது. நாளை கிளம்ப வேண்டுமென்றால் பெற்றோர்கள் கூட வர வேண்டாம், என்னை நானே பார்த்து கொள்கிறேன், 1 மணி நேர பயணம்தான் என்று அவர் சொல்வது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான அதிர்ச்சியை தருகிறது. இன்ப அதிர்ச்சி என்று சொல்லலாம். இது வேறு உலகம் என்னும் எஸ் முத்துக்குமார் கதையை படித்தேன். நெகிழ்வான கதை. அதாவது அடாலசன் பீரியட் என்கிற அந்த வயதில் சிறுவர்களும் சிறுமிகளும் என்ன மாதிரி உடல் உபாதைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் என்று பேதம் தெரியாத பெற்றோர்கள் இருக்கும் வரை இந்த குழந்தைகளை சரியாக வழி நடத்த முடியாது. அவர்களுடைய அந்த நிலை மாற்றம் உடலளவிலும் மனதளவிலும் இருப்பது பெற்றோருக்கு புரியவில்லை என்றால் அனாவசியமாக இந்த பயங்கள் வரும். வேறு ஏதேதோ கற்பனை செய்து அவர்கள் அந்த குழந்தையையும் படாத பாடுபடுத்துவார்கள் என்று மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார். எனக்கு பிடித்த கதையாக இது இருக்கிறது. நா. சூரியமூர்த்தி எழுதிய புளியா மரம் என்ற கதை என்று ஒன்று இல்லவே இல்லை. ஒரு சிறுவனின் ஒரு அதீத கற்பனை. கெட்ட வார்த்தை பேசினால் தான் பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு பேட்டை ரவுடி போல ஒரு மனநிலையை சித்தரித்திருக்கிறார் என்றாலும், இது கூட சில இடங்களில் நான் பார்த்த வாலிபர்களின் போக்காக இருந்தது எனக்கு ஒரு அனுபவ பாடம். ஆனாலும் கெட்ட வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் அதை உச்சரிக்க கூடாது என்பது வரையில் என் புரிதல் இருக்கிறது. ஆனால் அதில் கடைசியாக அம்மா சொல்கிறாள், கெட்ட வார்த்தை பேசுனதாவே இருக்கட்டும், ஆனா கண்ட நாய்க்கெல்லாம் ஏன்டா பயந்து நடுங்கிற என்று சொல்லும்போது அந்த தாயின் பாசமும் அதே சமயத்தில் தன் மகனின் மரியாதைக்கு எந்த பங்கமும் வந்தாமல் அவமானமும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த தாய் நினைப்பது நிஜமாகவே நன்றாக இருந்தது. பாராட்டுக்கள். நமது வரத ராஜமாணிக்கம் எழுதிய சவக்கிடங்கு. இது 15 கதைகள் போட்டிக்காக அனுப்பப்பட்டதால் ஒரு சிறு பெண்ணின் நிலையை அது எடுத்து சொல்லுகிறது. வயது வந்த அந்த சிறுமியிடம் பலாத்காரம் செய்ய முற்பட்ட ஒரு முரடன் அது அவள் அப்பாவாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அவரும் குடிகாரர் என்பதால் அந்த அனுமானம் எனக்கு வருகிறது. ஆனால் அந்த பெண் தன் அப்பாவின் சவத்தை அடையாளம் காட்ட வந்துவிட்டு கடைசி சொடுக்காக அப்பா என்று தெரிந்த பின்னும் இது அப்பா இல்லை, இங்கு பார்த்த எந்த சவமும் என் அப்பாவில்லை என்று சொல்லிவிட்டு போவது அவளுக்கான நீதியாக எனக்கு படுகிறது. நல்ல ஓட்டம், நல்ல நடையில் எழுதுகிறார். வித்தியாசமான நடையாகவும் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சம்பவத்தை பற்றி முதலில் சொல்லிவிட்டு பல இடங்களில் அதை பற்றி சொல்வது தேவைதானா என்று தோன்றுகிறது. ஆனாலும் பாராட்டுக்கள். பொள்ளாச்சி அபியின் வெயில் தனியும். நிஜமாகவே நம்ப முடியவில்லை. இம்மாதிரி ஒரு கருவை எடுத்து ஒருவரால் கதை எழுத முடியும், அதுவும் எந்தவித கொச்சைத்தனமும் இல்லாமல் எழுத முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் பொள்ளாச்சி அபி. இரு பெண்களின் வாழ்வில் நடக்கும் விஷயம், அதை பள்ளி நிர்வாகம் எப்படி எடுத்துக்கொள்கிறது, சக மாணவிகள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்கிற கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட கதை மிகவும் உன்னதமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதிலும்
அப்பாவிடம் மகள் பேசும் அந்த சம்பாஷணை மிக அருமையாக இருக்கிறது. பல பெற்றோர்கள் இந்த கதையை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாராட்டு. ராஜகுமார் கந்தப்பழம் எழுதிய கரங்கள் தேடல் என்ற கதையை படித்தேன். வித்தியாசமான கதை. அவர்கள் சொல்ல வருவது என்றால், கிராமத்து பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களும் நடைமுறைகளும் இருக்கும். அதனால் அவர்களை கொண்டு போய் நாற்று நடல் போல் நகரப் பள்ளியில் சேர்த்தால் என்ன மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்றாலும் நிறைய உரைநடையிலேயே கதையை நகர்த்துகிறார் என்பது கொஞ்சம் சோர்வை தருகிறது. அவ்வப்போது இந்த சம்பாஷணைகள், உரையாடல்கள் இருந்தால் கதை இன்னும் வேகமாக போகும் என்பது என்னுடைய கருத்து. ஆனாலும் முடிவு சொல்லாமல் ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை சொல்லி இவன் படிப்பை விட்டுவிட்டு வேறு பாதையில் போகிறான் என்று முடித்தது கொஞ்சம் ஆரோக்கியமானதாக இல்லை. கிராம பள்ளியிலிருந்து படித்து நகரத்திற்கு போய் அங்கும் தன்னை மாற்றிக்கொண்டு முன்னால் வந்து வெளிநாடுகளில் பணிபுரியும் பல மனிதர்களை எனக்கு தெரியும். நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்த இதழில் வெளிவந்த ஜெயரூபலிங்கம் என்பவர் தமிழ் பேசும் யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் வழி கல்வி முறையோடு படித்து பின் மெல்ல முன்னேறி இன்று இங்கிலாந்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. இவரே நம் ஆசிரியரே ரஷ்யாவில் முனைவர் பட்டம் பெற்று அங்கு வேலை செய்கிறார் என்கிற போது ஏன் எதிர்மறையான ஒரு முடிவை இந்த கதைக்கு கொடுக்க வேண்டும்? இது மன உளவியல் சார்ந்த விஷயம் என்றாலும் இதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வி. மற்றபடி வித்தியாசமான களம் என்பது மட்டும்தான் இந்த கதைக்கான பாராட்டு. நன்றி.